ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இன்னைக்கு உங்ககிட்ட கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் இருக்குன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு எக்ஸாம்பிளுக்கு எடுத்தப்போ இன்னைக்கு உங்களோட ஏஜ் 35 இயர்ஸ் அண்ட் நீங்க உங்களோட 50 இயர்ஸ் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு விரும்புறீங்க. மேபி 50 இயர்ஸ் சமயத்துல நீங்க அர்லி ரிட்டையர்மெண்ட் அடையணும்னு விரும்பலாம், இல்ல ஃபைனான்ஷியலி ஃப்ரீ ஆகணும்னு விரும்பலாம். எந்த கேஸா இருந்தாலும் சரி, ஈவன் அப்படி உங்களோட ஏஜ் 40 இல்ல 45 இயர்ஸ் இருந்தாலும் அண்ட் நீங்க உங்களுடைய நார்மல் ரிட்டையர்மெண்ட் அடைஞ்ச பிறகு டென்ஷன் ஃப்ரீயாக ஒரு ஃபிக்ஸட் ரெகுலர் இன்கம் உடன் வாழணும்னு விரும்புறீங்கன்னா, அதாவது ஒரு பென்ஷன் மாதிரி அண்ட் நீங்க வாடுற நாள் முழுவதும் இந்த காசு காலியும் ஆக கூடாது. சோ அப்படி இதுல எந்த கேஸ் ஆகனாலும் உங்களுக்கு இருந்தாலும் சரி, அப்போ இந்த வீடியோ இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. சோ வாங்க வீடியோ ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூ ஆர் வாட்சிங் இன்ஃபோ மைண்ட்செட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தொடங்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சில முக்கியமான விஷயங்களை சொல்ல விரும்புறேன். இங்கிலீஷ்ல ஒரு கோட் இருக்கு, one size does not fit all. நான் விரும்புறது என்னன்னா, இந்த வீடியோவை நீங்க ஃபர்தரா பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. சோ இந்த ரூல்ஸ் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லதா இருக்கும். முதல் விஷயம் என்னன்னா, ஜெனரலா விஷயம் நான் இன்னைக்கு சொல்ல போறேனோ இது எல்லாமே ஒரு ப்ராசஸ், ஒரு வழி. இதை நீங்க உங்களுக்காக ஃபாலோ பண்ணலாம். ஜெனரலா கால்குலேஷன்ஸ் இன்னைக்கு நான் பண்ண போறேனோ அண்ட் என்னென்ன ஃபைனல் அவுட்புட்ஸ் வரப்போதோ அதை நீங்க இன்னைக்கு கல்லுல எழுதி வச்ச கல்வெட்டு மாதிரி எடுத்துக்க கூடாது. ஒவ்வொரு இன்வெஸ்டர்ஸோட கால்குலேஷன்ஸ் அண்ட் ரியல் லைஃப் வேல்யூஸ் கண்டிப்பா டிஃபர் ஆகும் அண்ட் ஃபியூச்சர்ல என்ன ஆகும்ன்றது நமக்கு தெரியாது. சோ இது எல்லாமே அசம்ப்ஷன் பேஸ்ட் தான். செகண்ட் விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இந்த வீடியோல 35 இயர்ஸ் ஏஜ் எக்ஸாம்பிள் எடுத்துக்க போறோம். அதுக்கு சில காரணங்கள் இருக்கு, பட் ஐ மே பி ராங். 35 இயர்ஸ் வர்றப்போ பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆன விஷயம் செட்டில் ஆயிட்டு இருக்கும். உங்களுடைய கல்யாணம், உங்களோட ஃபேமிலி பிளானிங், உங்களோட வீடு, நீங்க எங்க தங்க போறீங்க, சிட்டிலியா இல்ல வெளியவா, ஆல்மோஸ்ட் இந்த எல்லா விஷயங்களும் கிளியர் ஆயிட்டு இருக்கும். சோ தட் இதனால நீங்க கிளியரா டிசைட் பண்ணலாம் உங்களுடைய கரண்ட் அண்ட் ஃபியூச்சர் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு இருக்கும்னு. அப்படி உங்களோட ஏஜ் 35 இயர்ஸ் விட கம்மியா இருக்குன்னா அப்ப உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. உங்ககிட்ட அதிகமான டைம் இருக்கு இன்வெஸ்ட்மென்ட்ஸ் பண்றதுக்கு. அண்ட் அப்படி உங்களோட ஏஜ் 35 இயர்ஸ் விட அதிகமா இருக்குன்னா அப்ப நீங்க புத்திசாலி நபர் தான், நீங்க விஷயங்களை மாடிஃபை பண்ணலாம். உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்க ஓன் கால்குலேஷன்ஸ் உருவாக்கணும். பிகாஸ் நான் இந்த வீடியோல SWP ஸ்டார்ட் பண்ணதுக்கான ஏஜ் 50 இயர்ஸ் வச்சிருக்கேன். சோ பேசிக்கலி இந்த வீடியோல 5 விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். முதல் விஷயம் வந்து how much to invest through SIP for next 15 years. அடுத்தது நம்ம பார்க்க போறது things to take care during this tenure. மூணாவது விஷயம் வருது investing in the right mutual funds for the next 13 years. 13 years நான் ஏன் சொல்றேன்றது நீங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்கறப்போ உங்களுக்கு கிளியர் ஆயிடும். நம்பர் 4 shifting to the right mutual fund for the next 2 years and number 5 using SWP to receive monthly income. சோ வாங்க ஒண்ணு ஒண்ணா பாத்தறலாம். சோ எல்லாத்துக்கும் முதல் பாயிண்ட், how much to invest through SIP for next 15 years. இந்த முதல் பாயிண்ட் இருக்குதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்படி நீங்க இந்த வேலையை சரியா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வர மிச்ச வேலை எல்லாமே சுலபமாயிடும். இதுல ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பார்க்கணும்னா, ஜீனில இருந்து 15 வருஷத்துக்கு அப்புறம் அஸ்யூமிங் நீங்க ரிட்டையர் ஆயிடுவீங்கன்னு அண்ட் உங்ககிட்ட எந்த ஒரு ஃபிக்ஸட் இன்கம் சோர்ஸும் இருக்க போகிறது கிடையாது. சோ அப்போ உங்களுடைய லைஃப் ஸ்டைல நல்லா வச்சுக்கிறதுக்கு அப்போ உங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு இன்கம் தேவைப்படும். அண்ட் வித் எஸ் கீப்பிங் இன் மைண்ட் இன்ஃப்ளேஷன் நீங்க இக்னோர் பண்ணக்கூடாது. இன்ஃப்ளேஷன் காரணத்தால் ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமும் வேலை அதிகமாயிடும். உதாரணத்துக்கு இன்னைக்கு நீங்க 50 ரூபாய் கொடுத்து ஒரு பிரெட் வாங்குறீங்கன்னா அந்த பிரெட் 15 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 100 ரூபாய் இல்ல 110 ரூபாய்க்கு கிடைக்கலாம். சோ நீங்க இன்ஃப்ளேஷனை கவனத்துல வச்சுக்கிட்டு பிளான் பண்ணணும். சோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க SIP ல எவ்வளவு காசு இன்வெஸ்ட் பண்ணணும்ன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க இன்னைக்கு டேட்டுக்கு உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு இருக்குதுன்றத தெரிஞ்சுக்கணும். இத கால்குலேட் பண்றப்போ உங்களோட எல்லா எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் இல்லாம உங்களுடைய அண்ட் உங்க ஃபேமிலியோட டே டு டே லைஃப் சரியா ப்ராப்பரா போகாதோ அது எல்லாத்தையும் கரெக்ட்டா இன்க்ளூட் பண்ணிக்கணும். லைக் பாத்தீங்கன்னா உங்களோட மந்த்லி grocery எக்ஸ்பென்சஸ், எலக்ட்ரிசிட்டி பில், உங்க டிவியோட சப்ஸ்கிரிப்ஷன், நெட்ஃபிளிக்ஸோட சப்ஸ்கிரிப்ஷன், இன்டர்நெட்டோட பில், மொபைலோட ரீசார்ஜ், நீங்க வெளிய டின்னருக்கு போகலாம், ஷாப்பிங்க்கு போகலாம், உங்களோட என்னெல்லாம் ஃபண்ட் ஸ்பெண்டிங்ஸ் இருக்கோ இந்த எல்லா விஷயத்தையும் பொறுத்து நீங்க உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸை கால்குலேட் பண்ணணும். அண்ட் இதோட ஃபைனல் டோட்டல் என்னன்றதை கண்டுபிடிங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனான்ஸ்ல ஒரு தம் ரூல் இருக்கு. நம்மளுடைய மந்த்லி salary பாத்தீங்கன்னா ஜெனரலா நமக்கு கிடைக்கக்கூடிய இன் ஹேண்ட் சாலரியோட 70% எக்ஸிட் ஆக கூடாது. இன் கேஸ் இந்த டோட்டல் உங்களுடைய இன் ஹேண்ட் சாலரியோட 75% இல்ல 80% மேல போகுதுன்னா அப்ப நீங்க முதல்ல உங்களோட எக்ஸ்பென்சஸை சரி பார்க்கணும். ஏன்னா உங்களுடைய சம்பளத்துக்கு கம்பேர் பண்றப்போ உங்களோட எக்ஸ்பென்சஸ் அதிகமா இருக்கு. சோ ஒன்னு உங்களோட எக்ஸ்பென்சஸை கம்மி பண்ணலாம், இல்ல உங்களோட salary இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு வாட்டி நம்ம ஆன்லைன் இன்ஃப்ளேஷன் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி ஒரு வாட்டி இன்ஃப்ளேஷனோட காஸ்டிங்ஸ் என்ன இருக்குன்றத பாத்துருவோம். உதாரணத்துக்கு நினைச்சுக்கலாம், இன்னைக்கு நீங்க ஒரு பொருள் 50 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க. அஸ்யூமிங் இன்ஃப்ளேஷன் ரேட் 6% வச்சுப்போம் 15 வருஷத்துக்கு. ஆல்தோ கவர்மெண்ட் 4 இருந்து 5% எடை இருக்குன்னு சொல்லுது, பட் ஸ்டில் நம்ம இங்க இன்ஃப்ளேஷனை கொஞ்சம் ஹையாவே எடுத்துப்போம். அண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் நம்ம 15 இயர்ஸ் வச்சுப்போம். சோ நீங்களே பார்க்கலாம், 50 ரூபாய் ஒரு பொருள் இருக்குன்னா 15 வருஷத்துக்கு அப்புறம் 6% இன்ஃப்ளேஷனுக்கு பிரகாரம் அதோட ஃபியூச்சர் வேல்யூ எவ்வளவு வருதுன்னா 119 ரூபாய் 83 பைசா, அதாவது கிட்டத்தட்ட 120 ரூபாய். அப்படி இன்ஃப்ளேஷன் ரேட்டை 5.5% ஆக்கிட்டோம்னா அகைன் 50 ரூபாய் பொருள் ஆல்மோஸ்ட் 110 ரூபாய்க்கு பக்கத்துல இருக்கு. சேம் இதே மாதிரி அப்படி உங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸ் இன்னைக்கு டேட்டுக்கு 30,000 ரூபாய் இருக்குன்னா அப்போ 15 வருஷத்துக்கு அப்புறம் உங்களோட அதே மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு இருக்குன்னா கிட்டத்தட்ட 66,900 ரூபாய்க்கு பக்கத்துல. ரவுண்ட் ஆஃபா சரி 65,000 எடுத்துப்போம். இப்போ நம்ம இன்னைக்கு டைம்ல நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்ன்றத பாப்போம். அண்ட் இன்னைக்கு வீடியோல as an example salary எவ்வளவு எடுத்துக்க போறோம்னா உங்களோட salary 50,000 per month எடுத்துக்க போறோம். பிகாஸ் நீங்க சம்பாதிக்கிற பணத்துல அட்லீஸ்ட் 20% கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணணும். சோ 50,000 உடைய 20%
கொடுத்தோம்னா அப்ப இது எவ்வளவு வருதுன்னா 10,000 rupees. சோ நம்ம ஒரு SIP கால்குலேட்டர் ஓபன் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க நம்மளோட மந்த்லி இன்வெஸ்ட்மென்ட் 10,000 ஆட் பண்ணிப்போம். அண்ட் அதுக்கு பிறகு வருது ஆனுவல் ஸ்டெப் அப். ஸ்டெப் அப் கண்டிப்பா பண்ணணும். ஸ்டெப் அப் இல்லாம உங்களோட வேலை நடக்க போறது இல்ல. சோ ஆனுவல் ஸ்டெப் அப் நம்ம 10% அஸ்யூம் பண்ணிப்போம். அதாவது நீங்க என்ஷூர் பண்ணிக்கணும் உங்களோட மந்த்லி இன்வெஸ்ட்மென்ட் எவ்வளவு போயிட்டு இருக்கோ ஒவ்வொரு வருஷமும் அது 10% ஆக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். அதுக்கு பிறகு எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ரேட்ட பார்த்தோம்னா இத 12% ல இருந்து அதிகமாக்கி 13% ஆக்கிக்கலாம். ஏன்னா இங்க நம்ம ஒரு மீடியம் லெவல் போர்ட்ஃபோலியோ பத்தி பேசுறோம். நம்ம ரொம்ப அக்ரெசிவாவும் போக போறதுல அண்ட் அதே சமயத்துல கன்சர்வேட்டிவா இருக்க போகிறதுல நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் மீடியமா வச்சுக்கிட்டு அடுத்த 15 வருஷத்துல 13% ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு வருது டைம் பீரியட். நம்மளோட டைம் பீரியட் வந்து 15 இயர்ஸ். ஆனாலும் நான் இங்க 15 இயர்ஸா விக்க போறதுல இத ரெடியூஸ் பண்ணி நான் எவ்வளவு விக்க போறேன்னா 13 இயர்ஸ். 13 இயர்ஸா நான் ஏன் வச்சிருக்கேன்றது உங்களுக்கு இந்த வீடியோல மேல்கொண்டு தேர்ட் பாயிண்ட்ல தெரிஞ்சிரும். சோ இது எல்லாத்துக்கும் பிரகாரம் நம்ம கிட்ட இப்போ இன்வெஸ்டட் அமௌண்ட், எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன்ஸ் அண்ட் டோட்டல் வேல்யூ வந்துருது. சோ இது எவ்வளவுனா 61,82,000 ரூபீஸ்க்கு பக்கத்துல. ஓகே, பாயிண்ட் 1க்கு பிரகாரம் நீங்க மோஸ்ட் பேசிக்ஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் அத பத்தி ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதாவது உங்களோட எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு இருக்கு இன்னைக்கு டைம்க்கு அண்ட் 15 வருஷத்துக்கு அப்புறம் இந்த எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு அதிகமாகலாம் இத பத்தி தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. அது கூடவே இன்னைக்கு டைம்க்கு உங்களுடைய கரண்ட் சாலரிக்கு பிரகாரம் நீங்க எவ்வளவு காசு இன்வெஸ்ட் பண்ணணும் அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும் 15 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கால்குலேட் பண்ண மாதிரி அது உங்களுக்கு என்னன்றது தெரிஞ்சிருக்கும். இப்போ உங்களுடைய டோட்டல் வேல்யூ இருக்குல்ல அத எவ்வளவு மேக்ஸிமைஸ் பண்றதுன்றத பாத்தீங்கன்னா இது டோட்டலி உங்ககிட்ட தான் டிபெண்ட் ஆயிருக்கு. அதாவது நீங்க உங்களோட எக்ஸ்பென்சஸ் கம்மி பண்ணலாம். இதனால நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் அதிகமாகும். இதனால உங்களோட டோட்டல் ஃபைனல் வேல்யூ இருக்குல்ல அது இன்க்ரீஸ் ஆகும். ஆப்வியஸ்லி இதோட பெனிஃபிட் ஃபியூச்சர்ல உங்களுக்கு தான் கிடைக்க போகுது. இப்போ ரொம்ப முக்கியமானது செகண்ட் பாயிண்ட், திங்ஸ் டு டேக் கேர் டியூரிங் திஸ் டென்யூர். இங்க நம்ம சில அசம்ப்ஷன்ஸ் எடுத்துக்க போறோம். இதெல்லாம் முதல் விஷயம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் சில்ட்ரன் ஆர் சார்ட்டட். இங்க பாருங்க, தற்சமயம் வரைக்கும் நம்ம என்னெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தோமோ கால்குலேட் பண்ணி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுடைய கோல்காக, இது अर्ली ரிட்டையர்மெண்டா இருக்கலாம் இல்ல ஃபைனான்ஷியலி ஃப்ரீ ஆகறதா இருக்கலாம். ஆனா நம்ம மிச்ச இம்பார்ட்டன்ட் கோல்ஸ் இருக்குல அத பத்தி பேசணும்னா லைக் பசங்களுடைய எஜுகேஷன், பசங்களுடைய கல்யாணம், நம்ம இங்க அஸ்யூம் பண்ணிக்க போறது இந்த கோல்ஸ்க்கெல்லாம் ஆல்ரெடி சார்ட்டட்னு. சார்ட்டடுக்கு அர்த்தம் வந்து நீங்க ஆல்ரெடி இந்த விஷயத்துக்காக தனியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அபார்ட் ஃப்ரம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கோல் பத்தி உங்களோட ஃபைனான்ஷியல் கோல்க்கு மேபி நீங்க யோசிக்கலாம், நான் ஆல்ரெடி 20% இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பர்టిక్యులர் கோல்க்கு, அப்ப நான் மிச்ச விஷயத்துக்குலாம் காசை எங்க இருந்து எடுத்துட்டு வருவேன்? என்னால இங்க வெறும் இவ்வளவுதான் சொல்ல முடியும். ஒண்ணு உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் கம்மி பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல அதை அதிகமாக்க முயற்சி பண்ணுங்க. அப்படி இத பண்ண முடியலனா அப்ப உங்களோட salary இன்கம் இருக்கு அதை அதிகமாக்க முயற்சி பண்ணுங்க. செகண்ட் அசம்ப்ஷன் வந்து உங்ககிட்ட ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு. இங்க பாருங்க, ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது இம்பார்ட்டன்ட் ஆனது, ஆப்வியஸ் ஆனது. பிகாஸ் அப்படி கடவுள் கிருபை கம்மியா இருந்து இந்த 15 வருஷம் இடைவேளையில உங்களுக்கோ உங்களோட ஃபேமிலி மெம்பருக்கோ எதனா ஆயிடுச்சுன்னா அண்ட் அதுக்கு 2 லட்சம் 3 லட்சம் ஈவன் 10 லட்சம் ரூபாய் கூட செலவு பண்ண வேண்டியது ஆயிடுச்சுன்னா அப்போ இந்த பட்சத்துல உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். அண்ட் நீங்க என்னெல்லாம் பிளானிங் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாமே பாழாயிடும். சோ அப்படி நீங்க உங்களுக்கு மட்டும் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கீங்கன்னா அண்ட் உங்களுடைய டிபெண்டன்ட் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எடுக்காம இருக்கீங்கன்னா அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க அவங்களுக்கும் எடுக்கணும். சோ அப்படி நீங்க ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கணும்னு விரும்புறீங்கன்னா அதை பை பண்றதுக்கான டைரக்ட் லிங்க் உங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கிடைச்சிரும். இந்த லிங்கை யூஸ் பண்றதுனால உங்களுக்கு அப் டு 25% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மூணாவது அசம்ப்ஷன் வந்து உங்ககிட்ட ஒரு நல்ல டர்ம் இன்சூரன்ஸ் இருக்கு. டர்ம் இன்சூரன்ஸ் அகைன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது என்கிட்டயும் இருக்கு. ஏன்னா பிகாஸ் அப்படி நாளைக்கு இந்த பிளானட் அர்த்த விட்டு டிபார்ட் ஆயிட்டோம்னா அப்ப இதுக்கு பிறகு உங்களோட ஃபேமிலிக்கு காசு குறித்து எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. சோ அதுக்கு டர்ம் இன்சூரன்ஸ் ரொம்பவே உதவியா இருக்கும். குயிக்கா 2 விஷயம் நான் உங்களுக்கு இங்க கிளியர் பண்ணிடுறேன். அப்படி நீங்க டர்ம் இன்சூரன்ஸ் பை பண்ணனும் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அப்ப நீங்க டர்ம் இன்சூரன்ஸ் 65 இயர்ஸ் இல்ல மேக்ஸ் டு மேக்ஸ் 70 இயர்ஸ் வரைக்கும் தான் எடுக்கணும். இதை விட அதிகமான டியூரேஷன் அதாவது 80 இயர்ஸ் இல்ல 85 இயர்ஸ் வரைக்கும் அப்படி நீங்க வாங்குறீங்கன்னா அப்ப இதுல உங்களுக்கு எதிரா நஷ்டம் தான் ஏற்படும். பிகாஸ் ஆஸ் பிரீமியம் நீங்க இங்க அதிகமான காசு பே பண்ணிடுவீங்க. செகண்ட் விஷயம் வந்து டர்ம் இன்சூரன்ஸ் எப்பவுமே ஃபேமிலில अर्निंग மெம்பர் இருக்காங்களே அவங்க தான் வாங்கணும். அப்படி உங்களோட ஃபேமிலில நீங்க உங்களோட வைஃப் 2 பேரும் வர்க்கிங்னா அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க 2 பேருமே டர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும். அகைன் டர்ம் இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கான லிங்க் உங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கிடைச்சிரும். இந்த லிங்கை யூஸ் பண்றதுனால உங்களுக்கு அப் டு 15% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் விஷயம் வந்து எமர்ஜென்சி ஃபண்ட். அதாவது நீங்க உங்களுக்காக ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன்ல ரொம்பவே உதவி செய்யும். அப்படி எதனா பிளான் பண்ணாத அன்எக்ஸ்பெக்டட் செலவு வந்துருச்சுன்னா அப்ப இந்த கேஸ்ல நீங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் நிறுத்தணும்னு அவசியம் வராது. ஏன்னா இந்த இடத்துல எமர்ஜென்சி ஃபண்ட் உங்களுக்கு உதவி செய்யும். அண்ட் கடைசியா லாஸ்ட் பாயிண்ட் வருது, டோ டெட் பை த டைம் யூ ரீச் யுவர் ரிட்டையர்மென்ட் கோல். மேபி இன்னைக்கு டைம்ல உங்களுக்கு ஏதோ ஒரு லோன் போயிட்டு இருக்கலாம். அது கார் லோனா இருக்கலாம் இல்ல ஹோம் லோனா இருக்கலாம். சோ கார் லோன்ஸ் பாத்தீங்கன்னா எப்பவுமே சின்ன லோனா இருக்கும். மோஸ்ட்லி எல்லாரும் 5 இயர்ஸ் இல்ல 7 இயர்ஸ் தான் எடுத்துப்பாங்க. ஆனா ஹோம் லோன் விஷயம் வரப்போ இதோட டியூரேஷன் 20 இயர்ஸ்ல இருந்து 30 இயர்ஸ் வரைக்கும் கூட இருக்கலாம். சோ உங்க லோன்ஸ் கூட நீங்க ப்ராப்பர்லி பிளான் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்க முற்றிலும் டெட் ஃப்ரீயாக இருக்கணும் உங்களோட ரிட்டையர்மென்ட் டைம்க்கு. அது 50 இயர்ஸ் 60 இயர்ஸ் எதுவோ. ஏன்னு பாத்தீங்கன்னா அப்படி SWP ல இருந்து இன்கம் வருதுல அத வந்து நீங்க லோனை கட்டுறதுக்காக உபயோகிச்சிட்டீங்கன்னா அப்ப உங்களுக்கு உங்களோட எக்ஸ்பென்சஸ் இருக்குல்ல அதுல ரொம்பவே டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும். உங்களுக்கு உங்களோட எக்ஸ்பென்சஸ் மேனேஜ் பண்ண கஷ்டமாயிடும். இந்த
வீடியோவோட தேர்ட் பாயிண்ட் வருது, இன்வெஸ்டிங் இன் ரைட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் 13 இயர்ஸ். 13 இயர்ஸ் நம்ம ஏன் எடுத்துக்கிறோம் அண்ட் SIP கால்குலேட்டர்லயும் நம்ம 13 இயர்ஸ் ஏன் யூஸ் பண்ணோன்றது உங்களுக்கு அடுத்த பாயிண்ட்ல தெரிஞ்சிடும். சரி, இப்போ நம்ம இன்வெஸ்டிங் பத்தி பாப்போம். நீங்க இந்த இடத்துல ரொம்பவே அக்ரெசிவா இருக்க கூடாது. 35 இயர்ஸ்க்கு பிறகு நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்க கூடாது. பொதுவா இப்போ நீங்க உங்களுடைய மிட் 20s இல்ல லேட் 20sல இருக்கீங்கன்னா அப்ப நீங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மீது அதிகமான ரிட்டர்ன்ஸ் ஜெனரேட் பண்றதுக்கு அதிகமான ரிஸ்க் எடுக்கலாம். ஏன்னா அப்படி இன் கேஸ் எதனா ஃபெயில் ஆயிடுச்சுனாலும் அப்ப உங்ககிட்ட இனஃப் டைம் இருக்கும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை திரும்ப ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி உங்களோட வெல்த்தை க்ரோ பண்றதுக்கு. சோ ஒரு ஐடியல் சினாரியோல 35 இயர்ஸ் பிளஸ் ஏஜ் உள்ள நபர் ஈக்விட்டில 60 to 70% வச்சிருக்கணும். அதாவது இண்டெக்ஸ் ஃபண்ட், ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ், மிட் கேப் ஃபண்ட், ஸ்மால் கேப் ஃபண்ட் எக்ஸெட்ரா. அண்ட் மிச்ச இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவங்க கம்பேரிட்டிவ்லி சேஃபர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல பண்ணணும். லைக் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், டைனமிக் அசெட் அலோகேஷன் ஃபண்ட்ஸ், கோல்டு ETF இல்ல பிசிக்கல் கோல்டு. இங்க பிசிக்கல் கோல்டு கத்தோ கோல்டு ஜுவல்லரி இல்ல கோல்டு புல்லியன் அண்ட் ஈவன் நல்ல ரேட்டிங் உள்ள பாண்ட்ஸ். சோ ஆக மொத்தத்துல பார்த்தோம்னா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து நெக்ஸ்ட் 13 இயர்ஸ்ல அப்படி 13% இல்ல இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் கிடைச்சாலும் அதுவே சஃபிஷியன்ட். சோ ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டை எப்படி செலக்ட் பண்றது, எந்தெந்த பாராமீட்டர்ஸ்லாம் பார்த்து நம்ம செலக்ட் பண்ணணும், அப்படி நீங்க இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்கன்னா அப்போ இப்பவே நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே மியூச்சுவல் ஃபண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஒரு 100 கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு இதை பத்தி ஒரு டீடைல்டான ஒரு சூப்பர் வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். ஃபோர்த் பாயிண்ட் வருது, ஷிஃப்டிங் டு ரைட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ். இப்போ நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட கோலுக்கு பக்கத்துல வர அப்ப நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் அதுல இருந்து கிடைச்ச growth இருக்கே, இந்த எல்லா விஷயத்து மீதும் இருக்கிற ரிஸ்கை நீங்க மினிமைஸ் பண்ணணும். இதுக்கான ஒரு காரணம் இருக்கு. இப்போ நம்மளுடைய 13 இயர்ஸ் இன்வெஸ்ட்மென்ட்டோட ஃபைனல் கார்பஸ் பார்த்தனா இது கிட்டத்தட்ட 61,82,000 ரூபாய்க்கு பக்கத்துல இருக்கு. சோ அப்படி மார்க்கெட்ல இதுல ஒரு பெரிய கரெக்ஷன் வந்துருச்சுன்னா 7 to 8% கீழ போயிடுச்சுன்னா அப்ப இங்க உங்களுடைய போர்ட்ஃபோலியோ 9 to 10% கூட கீழ போயிரலாம். இப்போ 60 லாக்ல 10% பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா 6 லாக் ரூபாய் அடிபடுது. சின்ஸ் உங்களுக்கு அந்த பணம் வந்து இன்னும் சில வருஷத்துல தேவைப்படுறதால் இது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும். சோ இதுக்காக தான் இந்த 2 இயர்ஸ் டியூரேஷன். இந்த சமயத்தில் உங்களோட அலோகேஷன்ஸ் வந்து சேஃபான இன்ஸ்ட்ருமென்ட்ல இருக்கணும். லைக் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு, டைனமிக் அசெட் அலோகேஷன் ஃபண்ட்ஸ் இருக்கு, கோல்ட் ETF என்னால கன்சிடர் பண்ணலாம், இல்ல நல்ல ரேட்டிங்ஸ் பாண்ட்ஸ் கூட இருக்கு. சோ ஆல் டோட்டல் பார்த்தனா உங்களுடைய ஈக்விட்டி அலோகேஷன் 20 to 30% இருக்கணும். மிச்ச 70% அலோகேஷன் வந்து டெட் இல்ல மிச்ச சேஃபான இன்ஸ்ட்ருமென்ட்ஸ்ல இருக்கணும். அண்ட் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் இந்த டியூரேஷன்ல 9 to 10% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த 61,82,000 இருக்குல்ல, இத ரவுண்ட் ஆஃப் பண்ணி 62 lakhs எடுத்துப்போ. இப்போ இத ஒரு லம்சம் கால்குலேட்டர்ல ஆட் பண்ணிக்கலாம். டியூரேஷன் இங்க நம்ம சூஸ் பண்ணிருக்கிறது 2 இயர்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10%. சோ இந்த டோட்டல் 13 plus 2 15 இயர்ஸ்க்கு பிறகு நம்ம கிட்ட டோட்டல் 75 lakh rupees இருக்கும். இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவோட 4th அண்ட் ரொம்ப இன்ட்ரஸ்டிங் பாயிண்ட பத்தி. தட் இஸ் யூசிங் SWP டு ரிசீவ் மந்த்லி இன்கம். இப்போ 15 வருஷம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், நமக்கு 75 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கு கார்பஸ். இப்போ நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம இதோட ரிஸ்கை இன்னும் மினிமைஸ் பண்ணணும். நம்மளோட இலக்கு இந்த கேபிட்டலை சேஃப்கார்ட் பண்றதோ அண்ட் இன்ஃப்ளேஷனை விட ஜஸ்ட் கொஞ்சம் அதிகமான ரிட்டர்ன் எடுத்து வர வைக்க வேண்டியதுதான். சோ நம்மளுடைய டார்கெட் வந்து ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் அப்படி நமக்கு 7 to 8% எங்கிறதுனாச்சு கிடைக்குதுன்னா நம்மளுடைய ரிஸ்கை மினிமைஸ் பண்ணி அப்ப இந்த மாதிரி இடத்துல நம்ம நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். சோ மெயின்லி நம்மளுடைய அலோகேஷன் வந்து இன்ஃபேக்ட் 80% டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணணும். லைக் லிக்விட் ஃபண்ட்ஸ், டைனமிக் பாண்ட் ஃபண்ட்ஸ், கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்ட்ஸ், இல்ல நல்ல ரேட்டிங் உள்ள டைரக்ட் பாண்ட்ஸ். சோ ஃபைனலி நமக்கு கிடைச்சிருக்கிற கார்பஸ் 75 lakh ஒரு SWP கால்குலேட்டர்ல ஆட் பண்ணிக்கலாம். வித்ட்ராவல் பர் மந்த் பத்தி நம்ம அப்புறமா பேசுவோம். எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி 8% அண்ட் டைம் பீரியட் வந்து நம்ம டோட்டலா 25 இயர்ஸ் எடுத்துக்கலாம் ஸ்ட்ரைட்டா. ஏனா நீங்க ரிட்டையர் ஆகறப்போ இப்போ உங்களோட ஏஜ் வந்து 50 இயர்ஸ் இருக்குனா அப்ப நீங்க 75 இயர்ஸ் வரைக்கும் உங்களோட SWP கண்டினியூ பண்ணலாம். இதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 72 to 75 இயர்ஸ் வரைக்கும் தான் இருக்கு. இப்போ இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. கடைசியா நம்ம SWP மூலமா பர் மந்த் நம்ம எவ்வளவு வித்ட்ரா பண்ண போறோம். இதுக்கான ஒரு ரூல் இருக்கு. என்னன்னா நமக்கு எவ்வளவு எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் கிடைக்க போதோ, அதாவது இந்த கேஸ்ல 8% வச்சிருக்கிறோம். இங்க நம்ம இது எவ்வளவு வச்சிருக்கிறோமோ இது 9 இருக்கலாம் 10 இருக்கலாம். இதை விட கம்மியான பெர்சன்டேஜ் தான் இயர்லி நம்ம வெளிய எடுக்கணும். இங்க நம்ம ஸ்ட்ரிக்ட்லி 8% எடுத்துக்கிறதுனால நம்ம 7% தான் வருஷத்துக்கு வெளிய எடுக்க போகிறோம். சோ நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா 75 lakh பிரகாரம் இது வந்து பர் மந்த்க்கு 45,000 rupees வரும். சோ நீங்களே பார்க்கலாம் நம்ம ஈஸிலி 45,000 rupees பர் மந்த் வித்ட்ரா பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து 25 வருஷத்துக்கு எடுத்த பிறகு நம்ம கிட்ட 1,04,58,000 rupees பக்கத்துல இருக்கு. சோ இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். நமக்கு 45,000 பத்தாது, 50,000 வச்சுப்போம். சோ 50,000 வித்ட்ராலுக்கு பிறகு நம்ம கிட்ட இங்க 59 lakh rupees மிச்சம் இருக்கு. 50,000 அப்படி நம்ம 55,000 மாத்தினாலும் அப்பவும் நம்ம கிட்ட 13 lakh rupees மிச்சம் இருக்கு. பட் அதுவே 55,000 நம்ம அதிகரிச்சு 60,000 ஆக்கிட்டோம்னா அப்ப நம்ம இங்க மாட்டிப்போம். ஏன்னா நம்மளுடைய டோட்டல் வேல்யூ -31 lakh rupees போயிருது. அதாவது இந்த பணம் உங்களுடைய மொத்த 25 வருஷத்துக்கு பத்தாது. சோ இத நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தனா இங்க நமக்கு கிட்டத்தட்ட 21 இயர்ஸ் வரைக்கும் தான் இந்த பணம் பத்தது. சோ உங்களுடைய SWP பிளான் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிளே அரவுண்ட் பண்ணுங்க. அப்படி இது
பாசிட்டிவா இருக்குன்னா அப்ப நீங்க அந்த அளவுக்கான பணம் வித்ட்ரா பண்ணலாம். அப்படி இது நெகட்டிவ் சைடு போச்சுன்னா அப்ப உங்களோட பணம் முன்னாடி காலி ஆயிடும் நீங்க அந்த பர்టిక్యులர் ஏஜ் வரதுக்குள்ள. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோட ஆரம்பத்திலே சொன்னேன், அப்படி இன்னைக்கு உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் 30,000 rupees இருக்குன்னா அப்ப 15 வருஷத்துக்கு அப்புறம் உங்களோட இந்த எக்ஸ்பென்சஸ் டபுள் ஆயிரலாம். கிட்டத்தட்ட 60 இல்ல 65,000 rupees வரைக்கும் போலாம். ஃப்ரெண்ட்ஸ், SWP கால்குலேட் பண்றப்ப அப்படி உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா அப்ப நீங்க திரும்பவும் உங்களுடைய ஸ்டெப் அப் கால்குலேட்டர் நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும். உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட்டை 10,000 விட அதிகமாக்கணும். இல்லனா உங்களுடைய டியூரேஷன் இருக்குல SWP ல வித்ட்ரா பண்றதுக்கு அதை வேணா நீங்க கம்மி பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலா இப்ப சில இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் விஷயம், எப்பவுமே உங்களுடைய வித்ட்ராவல் ரேட் பர் இயர் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ரேட்டை விட கம்மியா தான் இருக்கணும். அண்ட் ரெண்டாவது பாயிண்ட், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ரேட்டை கண்டிப்பா 13% 15% விற்க கூடாது. ஏன்னா இது ரொம்பவே ஒரு ரிஸ்கான அப்ரோச் ஆயிடும். பிகாஸ் அவ்வளவு வயசானதுக்கு அப்புறம் நம்ம அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்க கூடாது. சேஃபர் சைடா இருங்க, 8 to 9% ரிட்டர்ன் வச்சுக்கோங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஒரு கம்ப்ளீட் கைட் SWP பத்தி. அண்ட் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அப்படியே நீங்க இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பார்த்திருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும். சோ மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ thank you for watching.